சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியதாக ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதலில் அந்த ஆடியோவை கேட்கலாம். வணக்கம். இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா. லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா. என்ன சொன்னா? டிஎஸ்பிஐஸ் போயிருக்கான். எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது தாசில்தார் இங்க எப்படி பேசுறது? நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? என் தொகுதியில எப்படி வருவான் அந்த பையன்? தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். என்னைய பார்த்து இந்த பைத்தியக்காரமா தெரியுது அவனுக்கு. அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருக்கேன். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழியில் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். அதாவது கோவியா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக ஆகி வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சைகள் சிக்கி வருகிறது. குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் சிக்கி வருகிறார்கள். இந்த நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நிர்வாகிகளுடன் பேசக்கூடிய ஆடியோ என்பது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக அந்த ஆடியோவில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள் எப்படி வரலாம் என்பது குறித்தும் அவரை தன்னை மீறி செயல்படுவர்கள் மீது கொலை மிரட்டல் இருப்பதாக ஒரு ஆடியோ என்பது தற்போது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இது குறித்து கட்சி நிர்வாகிகள் கேட்ட பொழுது தனக்கு எதுவும் தெரியாது என்பது போல அமைச்சர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஆடியோ என்பது கிட்டத்தட்ட அவர்கள் கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓய்யா.